ஸோ நான் சொன்னேன் இந்த மூணுமே நான் ஆக்சுவலாக ஓப்பனே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த vlog வந்து ஒரு ஈவினிங் டைம்லேருந்து தான் நான் எடுத்துட்ருக்கேன். ஒரு டைம் ஒரு 3:30 இருக்கும். ஸோ அந்த டைம்லேருந்து இந்த vlog உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ நம்ம vlogல போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ண போகிறது, ஸோ ஈவினிங் அப்படின்னால ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் இந்த ஓன் யூஸ்க்கு நான் வாங்கின சில ப்ராடக்ட் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. மீஷோவில் ஆக்சுவலாக மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த மூணுமே ஒன்று வந்து ட்ரெஸ்ஸு, 2 பியூட்டிஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும்தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு. ஏமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக சைடில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த ட்ரெஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து எனக்கு 600+ இருந்துச்சு ஷிப்பிங்கோட சேர்த்து. பட் நான் இதை மீஷோவில் பார்க்கும்போது அதோட ரேட் வந்து 200 சம்திங் தான் இருந்துச்சு. எனக்கு இது எப்படி ஆக்சுவலாக எப்படி ஒரே மாதிரி இருக்குது, பட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியலையே. சரி, நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரிட்டன் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஆர்டரே பண்ணேன். ஸோ வந்திருக்கு, நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அதோட எக்ஸாக்டான ஒரு ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் ஸ்க்ரீனில் செக் பண்ணிட்டு கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்திருக்கா, இல்லை வந்து நிஜமாவே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நான் சொன்னேன் இந்த மூணுமே நான் ஆக்சுவலாக ஓப்பனே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். இது ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. மேபி இது நல்லா இருந்துச்சுன்னா இவ்வளோ ப்ரைஸ் ரீசனபிளாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஜஸ்ட் இந்த ட்ரெஸ் அதெல்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு இது மாட்டினுச்சு. வாவ், சீரியஸ்லி சூப்பருங்க, நல்லா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் மீடியம் செலக்ட் பண்ண சொன்னேன். ஹேர் பேண்ட் ஒன்று சேமாக அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு. இது நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. எனிவே நல்லா இருக்கு. கிளாத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒஸ்ட்டாக இல்லை. ஏன்னா மீஷோ வந்து நான் ட்ரெஸ் கொஞ்சம் வாங்கும்போது பார்த்து தான் வாங்குவேன். பிக்சரில் ஒரு மாதிரி இருக்கும், நேராக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அப்படியே அதே கலராக இருக்கட்டும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்காது. நான் செக் பண்ணியிருக்கேன். சரி இருக்கட்டும் போடலாமேன்னு சொல்லிட்டு நான் அதை ஆர்டர் போட்டேன். வாவ், ஆக்சுவலாக இது வீடியோ விட நேராக பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்குங்க. அந்த டிசைன் உங்களுக்கு கை பார்த்தீங்கன்னா பஃபரும். பட் நான் மீடியம் செலக்ட் பண்ணேன். எனக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குமா? ஜஸ்ட் நம்ம வந்து இதை போட்டு பார்த்து தான் தெரியும். இந்த டாப்போட ப்ரைஸ் ஜஸ்ட் 244 மட்டும்தான். ஆக்சுவலாக வந்து இது ஆஃபர் ப்ரைஸில் நான் வாங்கினேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதான். பட் வந்து நீங்கள் அதை விஷ்லிஸ்ட்டில் வச்சுட்டு ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா 244 தாராளமாக வாங்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ட்ரெஸ் வந்து வேல்யூபிளாக அப்படின்னா ஒர்த்து தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கிளாத் வந்து ஒஸ்ட்டாலாம் இல்லை, நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு கிளாத். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிசைன்னா அந்த பஃப்காய் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் போட்டிருக்கும் போது அப்படி இல்லைங்க. எனக்கு தெரியல, நான் அதுதான் அப்படி சொன்னேன். பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. கிளாத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் மிக்ஸ்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப அந்த ரேயன் மெட்டீரியல் மாதிரி இல்லை, கிளாத்தும் நல்லாயிருக்கு. கிச்சன் ப்ராடக்ட் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேவரட் கிச்சன் ப்ராடக்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சைடில் ஒரு இந்த ப்ராடக்டோட அந்த ஆப்பில் இருந்த ஒரு பிக்சர் சைடில் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு.
அந்த அளவுக்கு இது நேராக பார்க்கறதுக்கு இந்த ப்ரைஸ்க்கு இது நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சேன். கலர் வைஸ் சூப்பராக இருக்குது, ப்ராடக்ட்டும் நல்ல அழுத்தமாக இருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி செட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இருக்கா. ஸோ இதில் ப்ளூ கலர் இருந்தது, எனக்கு பிங்க் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக கப் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு இருக்குது. ஸோ 4 கப்ஸ் மாதிரி வருது. அதில் கேப் பார்த்தீங்கன்னா லிட் வந்து கிளாஸ் மாதிரி இருக்குது, பட் இது வந்து பிளாஸ்டிக் தான், பட் நல்லா அழுத்தமாக நல்லாவே இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் இதை பிடிச்சி எடுக்கிறதுக்கு மேலே வந்து அந்த குட்டியை ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கைப்பிடி வச்ச மாதிரி இருக்குது கப்பு எடுக்கிறதுக்குமே, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஊறுகாய் இல்லைன்னா வந்து சால்ட்டு பெப்பரு ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஏதாவது ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இது எதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இந்த ஊறுகாய் வெரைட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது, குட்டி குட்டி கப்பில் போட்டு வைப்போம். ஸோ அதெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு நான் மூடி வச்சுடுவேன். நல்லா டைட்டாகவே இருக்குது. ஸோ இது கிச்சனில் இருந்துச்சுன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்குது. இந்த கப்பு மட்டும் கூட நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான், நல்லாயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மொத்தம் இதில் வந்து 3 பீசஸ் இல்லைங்க 6 பீஸ் வருது, 6 பீசஸ் வருது. ஆக்சுவலாக இந்த சம்மர் டைமுக்கு நம்ம இதை வாங்கி வச்சிட்டோம்னா வீட்டில் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அழகாக இந்த ஒரு ஜாரில் வந்து கொடுக்கலாம். வாவ், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஜூஸோ சம்திங் ஏதாவது கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள். நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தாமா அப்படின்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 100% ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். மொத்தம் 6 பீசஸ் வருது. ஸோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். பட் ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி தான் இருக்குது. ஸோ 123 தான், ஜஸ்ட் 123க்கு இந்த 6 பீசஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ஒர்த்து. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பவுலில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஜூஸ்லாம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கிளாஸாக இருந்தால் கூட நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும், பட் இது கீழே விழுந்தாலும் எனக்கு தெரிஞ்சு உடையாது. ஸோ இந்த மாதிரி பீசஸ்லாம் குட்டீஸ் இருக்கிற வீட்டில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன், இதோட லிங்க்கும் நான் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். மேபி யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இந்த பீசஸும் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன், இந்த ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கு. இது டல்லாக இருக்குது. ஸோ 2 நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கர அலைச்சல். ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்து காய வச்சு ஸோ சம்திங் அந்த வேலை தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்கின் நம்மளே வந்து மெயின்டைன் பண்ணலாம் எப்படி நம்மளோட ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபேஸ் பேக் தான் நான் ஃபேஸில் வந்து நெக்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் நிறைய தடவை நம்ம ப்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளோட ஓன் பிராண்ட், நான் வீட்டில் வந்து பியூர் அண்ட் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கேன். ஃபேஸ் பேக் அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், வாங்கணும். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு பேக்கிங் வேலை எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ யாருக்காவது ஆர்டர் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உடனேவே உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு கொரியர் பண்ணிடுவேன். ஸோ இது வரைக்கும் என்கிட்ட ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட் 100 கிராம்ஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இன்னொன்று உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்ததா கர்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லை நார்மலாக இப்போ என்ன மாதிரி நார்மல் ஸ்கின் இல்லை ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் பச்சை பால் ரா மில்க் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்கின் கேரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்நாக்ஸுக்கு 2 வாழைக்காய் வந்து எடுத்துக்க போகிறோம். இது நல்லா ஓரளவுக்கு தோல் சீவிட்டு நம்ம ஸ்லைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அந்த சிப்ஸ் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். ஸோ வீட்டில் வாழைக்காய் இருக்குன்னா உருளைக்கிழங்குல தான் எப்போதும் நம்ம சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் வாழைக்காயும் சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் போட போகிறேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் ஸ்பெஷலாக ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதான் வந்து மெயின். ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற நம்ம என்ன பண்ணுவோம்னா சிப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி சால்ட்டு அண்ட் வந்து பெப்பர் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். பட் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பைசஸ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த பவுடர் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 10 பூண்டு பல் கட் பண்ணி சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன், 2 கிராம்பு, 2 மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், சோம்பு, பெப்பர் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக ஆயில் சேர்த்து பேனில் இதை நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு பொடிச்சு பவுடராக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ அது இருக்கட்டும். ஃபைனலாக முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். அது என்ன பொருள்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்.
லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீட் ஆரம்பிக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா முறுமுறுப்பாகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே பேன்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் லைட்டாக சால்ட்டு அண்ட் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பவுடரில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ இந்த பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது அண்ட் சப்பாத்திக்கு நம்ம ஏதாவது கறி பண்ணும்போதெல்லாம் அதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ போரிங்கான ரெசிபி கூட அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பவுடர் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன், அதில் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரெடி பண்ணி இதை நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் நம்மளோட சிப்ஸும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நார்மலான ஒரு ரெசிபி கூட வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ரெசிபீஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது ரொம்ப குறைப்பாக வேணும், எனக்கு இந்த மாதிரி பிச்சுக்குன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக அந்த பேன்லேயே ஹீட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் குறைப்பாக வந்துடும். மேபி நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லைன்னா தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கொரியர் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ 100 கிராம் பேக் வந்து இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபேஸ் பேக். ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பேக் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் கரெக்டாக தான் சீல் பண்ணி பர்ஃபெக்டாக பபிள் ட்ராப்லாம் பண்ணி அனுப்புவேன். அதிகமாகலாம் வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எவ்வளோ வேணுமோ அது அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ் பேட்சாக வந்து அரைச்சி ரெடி பண்ணி நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 100 கிராம் பேக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் 2-3 கூட ஆர்டர் பண்ணுறாங்க. நான் அப்படியே செட்டாக பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்பி விட்டுருவேன். நம்மளோட ஃபேஸ் பேக் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்தாலே வந்து போதுங்க. இதில் வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். என்னோடய ஸ்கின்னுக்கு பால் செட் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்குமே விடலாம். ஸோ சின்ன பசங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஸோ இல்லை நம்மள மாதிரி இல்லை பெரியவங்க அப்படின்னாலுமே இன்னும் நல்லா ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போது நல்லா ஃபேஸ்லாம் நான் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த பேக் வாங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாரத்துக்கு 3 நாள் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரம் தீராது. அப்படி நீங்கள் கையில் இருக்கிற டேன்லாம் ரிமூவ் பண்ணணுன்னா கூட கையில் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஈவன் ஸ்கின் டோனுக்கு இருக்கும். ஸோ ஆர்டர் மேபி யாராவது ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் எனக்கு சொல்லுங்கள். அப்படி இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டு உங்கள் நம்பர் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உடனேவே ரிப்ளை பண்ணுறேன். சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு புது நம்பரில். அந்த நம்பரும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. அப்படி இல்லையா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் அண்ட் ரெசிபீஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த பேக் அப்ளை பண்ணும்போது அந்த செயின் போடுற இடத்துலலாம் இப்போது இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த செயின் போடுற இடத்துலலாம் லைட்டாக வந்து பிளாக்காக மாறும். ஸோ அந்த மாதிரி பிளாக்னஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த செயின்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நகர்த்திட்டு அந்த நெக் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள். அது எப்போவுமே நம்ம பேக் போட்டோன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணாதான் ஒரு ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும். நான் கையிலலாம் கூட போடுவேன். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபைன், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.